வணக்கம். உலக அரசியல் இப்போ ரெண்டா பிரிய போகுதா? ஒரு பக்கம் ரஷ்யாவும் சீனாவும் கைகோர்க்கறாங்க. இந்த நேரத்துல பீஜிங்ல நடந்த ஒரு முக்கியமான சந்திப்பு உலகத்தோட போக்கே மாத்தி அமைக்கலாம்னு சொல்றாங்க. வாங்க அந்த மீட்டிங்குள்ள உண்மையிலே என்னதான் நடந்துச்சுன்னு நாம விரிவா பார்க்கலாம். இந்த முழு சந்திப்போட டோனையே செட் பண்ணது ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவோட இந்த ஒரு வரிதான். இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் சிஸ்டத்தோட ஃபவுண்டேஷனே ஆட்டம் கண்டிருக்குன்னு அவர் சொல்றாரு. அதாவது இப்போ இருக்கிற இந்த வேர்ல்ட் ஆர்டர் எங்களுக்கு பிடிக்கல, அதை மாத்த போறோம்னு ஓப்பனா சொல்ற மாதிரி தான் இது இருக்கு. சரி, அப்போ பீஜிங்ல அந்த மூடிய கதவுகளுக்கு பின்னால அப்படி என்னதான் விவாதிச்சாங்க? இது சும்மா ஒரு கை குலுக்கிட்டு போற சாதாரண மீட்டிங் கிடையாதுங்க. உலக அதிகார போட்டியில இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். அவங்க பேசின விஷயங்களை பாருங்களேன், உங்களுக்கே இதோட முக்கியத்துவம் புரியும். உக்ரைன் போர், மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற டென்ஷன், அப்புறம் UN, பிரிக்ஸ் மாதிரி பெரிய அமைப்புகளை சேர்ந்து எப்படி செயல்படலாம் வரைக்கும் அவங்களோட இந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாமே வெஸ்ட்டுக்கு ஒரு நேரடி மெசேஜ் தான். இனிமே ஆக்டம் வர மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஒருத்தரை தான் கை காட்டுறாங்க. ரஷ்யா, சீனா ரெண்டு பேரோட பார்வையிலையும் இன்னைக்கு உலகத்துல நடக்கிற அத்தனை குழப்பத்துக்கும் அடிப்படை காரணம் யாரு? வாங்க பார்க்கலாம். ஆமா, நீங்க கெஸ் பண்ணது சரிதான். அவங்க சொல்றது அமெரிக்கா தலைமையிலான வெஸ்டர்ன் நாடுகளை தான். உலகத்துல அமைதியை கெடுக்கிறதே அவங்க தானே ஓப்பனா குற்றம் சாட்டுறாங்க. யுரேஷியாவுல எங்க பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு காரணம் வெஸ்டோட தலையீடுதான்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. உக்ரைன்ல நடக்கிற போர் தானா ஆரம்பிச்சதில்ல. அது ரஷ்யாவை பலவீனப்படுத்துறதுக்காக வெஸ்ட் போட்டு ஒரு செட்டப், ஒரு பொறி. இதுதான் லாவ்ரோவோட வாதம். இது வெறும் போர்க்கால சண்டை இல்ல, இது ஒரு பெரிய ஜியோபொலிட்டிக்கல் செஸ் கேம்னு அவங்க பாக்குறாங்க. அதோட இந்த ஆபத்து உக்ரைனோட மட்டும் நிக்காதுன்னு ரஷ்யா சொல்லுது. அவங்களோட பயம் என்னன்னா, ஐரோப்பிய நாடுகள்லாம் ஒன்னு சேர்ந்து ரஷ்யாவை டார்கெட் பண்ணி இன்னொரு நேட்டோ மாதிரி ஒரு மிலிட்ரி கூட்டணியை உருவாக்க பாக்குறாங்கன்னு தான். இது கோல்டு வார் நேரத்தை ஞாபகப்படுத்துதுன்னு வார்ன் பண்றாங்க. இதே கதை தான் ஆசியாவுக்கும் போகுது. தாய்வான்லயும் சவுத் சைனா சீலையும் அமெரிக்காவோட மிலிட்டரி மூவ்மெண்ட்ஸ தங்களோட வளர்ச்சியை தடுக்கிற ஒரு வேலையாதான் சீனாவும் ரஷ்யாவும் பாக்குது. அதாவது எங்களை சுத்தி வளைக்க பாக்குறீங்கன்னு நேரடியாவே சொல்றாங்க. சரி, இதெல்லாம் வெறும் பேச்சு மட்டும்தானா, இல்ல உண்மையிலே களத்துல இறங்கி ஏதாவது செய்றாங்களா? உக்ரைன்ல இருந்து மிடில் ஈஸ்ட் வரைக்கும் இந்த ரஷ்யா சீனா கூட்டணி எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். இங்கேதான் ஒரு சின்ன ட்விஸ்ட நீங்க கவனிக்கணும். ரஷ்யாவோட ஃபுல் ஃபோக்கஸும் உக்ரைன் போர்ல வெஸ்ட்டை எதிர்க்கிறதுல இருக்கு. ஆனா சைனா என்ன பண்ணுதுன்னா, மிடில் ஈஸ்ட்ல நாங்க சமாதானத்தை விரும்புறோம்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட செல்வாக்க குறைக்க பாக்குது. இது ஒரு டபுள் கேம் மாதிரி தான். குறிப்பா பாத்தீங்கன்னா, பெய்ஜிங் தன்னை ஒரு அமைதி தூதுவனா முன்னிறுத்துது. உலக வர்த்தகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஹார்முஸ் ஜலசந்தியில கப்பல் போக்குவரத்தை நார்மலா கொண்டு வரணும்னு கூப்பிடுது. இது மூலமா தன்னோட பொருளாதார நலன்களையும் அது பத்திரமா பாத்துக்குது. சோ சிம்பிளா சொல்லணும்னா, ஆசியாவுல அமெரிக்கா எந்த கூட்டணியை உருவாக்குனாலும் சரி, அது ஆகஸா இருக்கட்டும் இல்ல குவாடா இருக்கட்டும், அது தங்களை கண்ட்ரோல் பண்ண கொண்டு வர ஒரு பிளான்னு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப உறுதியா நம்புறாங்க. சரி, இந்த மீட்டிங்கோட எல்லாம் முடிஞ்சுதா? இல்லவே இல்ல. இது ஒரு பெரிய பிளானோட முதல் படிதான். இந்த சந்திப்பு ரொம்ப சீக்கிரமே நடக்க போற ஒரு பெரிய நிகழ்வுக்கான ஒரு டீசர் மாதிரி தான் பார்க்கப்படுது. இந்த பேச்சுவார்த்தைலாம் வெறும் ஃபாரின் பாலிசி பத்தி மட்டும் இல்லைங்க. இது டிரெக்டா ரஷ்ய அதிபர் புதினும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் சந்திக்கிறதுக்கான ஒரு கிரவுண்ட் ஒர்க் தான். அதாவது அவங்க ரெண்டு டாப் லீடர்ஸும் மீட் பண்றதுக்காக தான் இந்த ஏற்பாடே. இது லாவ்ரோவே கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இந்த வருஷமே நம்ம தலைவர்கள் சந்திக்கிறதுக்கு நாங்க ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கோம்னு அவரே ஓப்பனா சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம உண்மையிலே ஒரு புதிய பனிப்போர் கட்டத்துக்குள்ள போறோமா? ஒரு பக்கம் ரஷ்யா சீனா, இன்னொரு பக்கம் மேற்குலகம். இப்படி உலகம் திரும்பவும் ரெண்டு பிளாக்கா பெரியுதா? இந்த சந்திப்பு நமக்கு முன்னால வைக்கிற ரொம்ப முக்கியமான கேள்வி இதுதான். இதுக்கான பதில்ல தான் உலகத்தோட எதிர்காலமே அடங்கியிருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.